முதல் விருதாக சமூக பணிக்கான விருது முதலிலே வழங்கப்படுகிறது. அந்த சமூக பணி விருது பெறுவதற்காக வந்திருப்பவர் ஐயா மு பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்தாங்க. அவர் பல்லடத்திலே இருக்கிறார். தாய் அறக்கட்டளை என்கிற ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கிறார். இந்த தாய் அறக்கட்டளையின் பணி மண் சார்ந்த பல்வேறு வேலைகளை செய்திகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதுபோக அரசில் மிக சரியாக நேர்மையாக பணியாற்றியதற்காக முன்னாள் தேர்தல் அலுவலர் சேசன் அவர்களிடமே விருது பெற்றவர். சேசனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. மிக கடுமையானவர். அந்த மிக கடுமையானவரிடம் சிறந்த அலுவலர் என்று விருது வாங்கியவர். அவரை தேர்வு செய்து இந்த விருதை கொடுக்கிற போது இவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் வரும் என்பதற்காகத்தான் இந்த விருது விழா. இந்த விருதை செல்வநாயகி சீட்பண்ட்ஸ் துறை ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் வழங்கி மகிழ்கிறார்கள். கரவொலி எழுப்பலாம். அடுத்த விருதாக கல்விப்பணி விருது. ஒருவரின் வாழ்க்கை எனும் கட்டடம் கல்வி எனும் அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட கல்வி எனும் அடித்தளம் வலுவாக அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்பவர். அவங்க பேர் சாமுண்டீஸ்வரிங்க. அதன்படி நடப்பவர். அதற்கு சாட்சியாக இருக்கின்றன அவர் பணியாற்றிய பள்ளிகள். கடந்த காலங்களில் இவர் திருக்குமரன் நகர் பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியர். அதற்கடுத்து முதலைவாளையம் பள்ளி, அது உயர்நிலைப் பள்ளிக்கு சென்று விட்டது. தற்போது காஞ்சிபுரம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றுகிற கல்வி பணியில் சிறந்த தேர்வு செய்து அவருக்கான விருதை டெக்சான் மதிவாணன் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்த விருது சூழலியல் விருது. சூழலியல் விருதை பெறுவதற்காக இருவர் வந்திருக்கிறார்கள் ஒரு விருதை பெறுவதற்கு. ஏனென்றால் அவர்கள் இருவருமே கணவன் மனைவி. கணவன் மனைவி என்பதற்காக இந்த விருதை அவர்களுக்கு இருவருமாக சேர்ந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கவில்லை. இருவருமே இணைந்து சூழல் பணி செய்கிறார்கள். பறவைகளை கணக்கெடுக்கிறார்கள். பறவைகள் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். மண் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். அவர்களுக்கு சூழலியல் விருதை சூழலியலுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். திருக்குறள் போட்டியில் வென்ற குழந்தைகள் பெற்றோரோடு உடனடியாக இங்கே வந்தவர்கள் முதலில் மொட்டு வகுப்புக்கு, அப்புறம் மலர் என்று வந்துடும். உடனடியாக வந்துடுங்க. அடுத்து தமிழ் சான்றோர் விருது கொழுமம் ஆதி அவர்கள். நாம் திருமணங்களை புரோகிதரை வைத்து நடத்துவோம். ஆனால் இவர் திருக்குறள் ஓதி தமிழில் திருமணம் செய்து வைப்பவர். தனித்தமிழில் தான் பேசுவார். கலப்படமின்றி தனித்தமிழில் தான் பேசுவார். பேசுவது, திருமணங்களை நடத்தி வைப்பது அவருடைய வேலை அல்ல. தமிழை வளர்ப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கொழுமம் ஆதி அவர்களுக்கு நம் பள்ளியின் பெற்றோர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தைச் சேர்ந்த சங்கரநாராயண ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து மொட்டு வகுப்புக்கு
திருக்குறள் போட்டியில் பரிசு குழந்தைகளுக்கு.